அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் பாவப்பட்டு கிராமத்தில் மாப்பிள்ளை வெங்கட் என்கிற ஒரு நபர், நம்ம தம்பி, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உன்னதமான தொண்டர். சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பவர். அவருடைய குரல் ஒரு காந்த தன்மை ஏற்படுத்தும். விவசாயத்தையும் பார்த்துப்பார். அதே சமயத்தில் அன்புமணி பற்றி புகழையும் பேசுவார். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சில விஷயங்களை பேசுகிறார். அரசியல் களத்தில் எல்லோருமே ஒரு கட்சியை குறை சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க. பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் வன்னியர்களுக்கு அது துரோகம் செய்யும். ஆனால் வெளிபிம்பம் என்னன்னா, நாங்கள் இல்லை என்றால் வன்னியர்கள் இல்லை என்கின்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தும். சரி, அதை போடுறோம். அப்போ இந்த தம்பி தொடர்ந்து இதை பற்றி பேசும்பொழுது அங்குள்ள திமுக உள்ள வன்னியர்களே அவரை கொஞ்சம் பயமுறுத்துவதாகவும் கீழே கிணல் பேசுவதாகவும் அச்சுறுத்தலும் இது இருக்குன்னு சொல்லி அவர் முகநூலில் நமக்கு பதிவு செஞ்சுருந்தார். நம்ம அவரை தொடர்பு கொண்டு கேட்டோம், ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க, கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மேலெடுத்து தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த திமுக உள்ள வன்னியர்களுக்கு உண்மையாகவே உங்களுக்கு தைரியம் இருக்குது, உண்மையாகவே உங்களுக்கு வீரம் இருக்குது, இல்லை நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்கன்னா வன்னியர்களுக்கு 10% கேன்சல் பண்ணிவிட்டு அதன் பிறகு திமுக அதை பற்றி காதில் எதுவும் போட்டுக்கொள்ளவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி மீது எத்தனை குறைகள் இருந்தாலும் இந்த வன்னியர் சமுதாயத்தை தொடர்ந்து பேசுவது மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் தான். இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவு இருந்தாலும் கூட இந்த வன்னியர் சமுதாயத்துக்குன்னு ஒரு அடையாளமாக இருப்பதும், இந்த வன்னியர் சமுதாயம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக குரல் கொடுப்பதும் அது மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சென்னை அவர்கள் தான். மற்றபடி நான் வன்னியன் அப்படின்னு ஓட்டுக்கிட்டு வருபவன், நான் வன்னியர் நல்ல செய்வேன்னு சொல்லுவவரும் எவனும் காதல் போகிறதில்லை. மாறாக அன்புமணி அவர்களையும் ஐயா அவர்களையும் குறை சொல்ல கூட தான் வருமே தவிர இவர்கள் யாரும் தான் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் கேட்கறதில்லை. அதனால் அந்த நபர்கள் சொல்கிறேன், குறிப்பாக திமுக வன்னியர்கள் சொல்கிறேன், நாங்கள் வேணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் நாங்கள் எல்லாம் எவ்வளோ பேர் உறுப்பினர் வருமோ அவங்களாம் உங்களுக்கு கையெழுத்து நாங்கள் போட்டு தரோம். திமுக வன்னியர்களாவது இந்த திமுக 15% இடஒதுக்கீடு கொடுக்குமா, வாங்கி தர முடியுமா என்பதை நீங்கள் கேட்க முடியுமா? இல்லை உங்கள் கட்சியில் பயணிக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி உங்கள் ஸ்டாலின் கிட்ட கேட்பாங்களா? இதை மட்டும் கேளுங்க. நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, போராட வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்டாலின் அவர்களும் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சட்டமன்றத்தில் உங்கள் கட்சியை சேர்ந்த வன்னியர்கள், சுயநலம் அல்லாதவர்கள், நல்லவர்கள், இந்த சமுதாயம் முன்னேறும் என்று பாடுபடுபவர்கள், ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த வன்னியர் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு சொல்பவர்கள் சட்டமன்றத்தில் ஒரே ஒரு கோரிக்கையை வைக்க முடியுமா? அப்போ எதற்காக நீங்கள் அந்த தம்பியை துன்பு தரீங்க? அந்த தம்பிக்கு ஏன் நீங்கள் மிரட்டல் வர்றீங்க? ஒன்று தான் சாப்பிடணும், இல்லை அடுத்தவங்க சாப்பிடணும். இல்லை இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வன்னியர்கள் நாங்கள் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த பிறகு திமுக வன்னியர்கள், அதிமுக வன்னியர்கள் வேலைக்கு போக மாட்டாங்களா? அப்படியே வேலைக்கு போனாலும் அவங்களை எடுத்து எங்களுக்கு பணத்தை கொடுக்க போகிறாங்களா, எங்களை பாதுகாக்க போகிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஆனால் அடுத்தடுத்த தலைமுறை வரும். எப்படி அம்பேத்கர் அவர்கள் ஒரு சட்டத்தை எழுதி இன்றைய வரைக்கும் பட்டியல் சமுதாயம் பயன்பெறுகிறதோ, பலம் பெறுகிறதோ, அந்த மாதிரி நமக்கு ஒரு பலம் வரும் என்பதற்காக தான் நாங்கள் போராடுகின்றோம். இது ஏன் சொல்ல வரோன்னா, உங்களுக்கு இப்போ நாயுடு சமுதாயம் இருந்துச்சுங்களேன், தெலுங்கு இருக்காங்க. நீங்கள் நாயுடுன்றதை விட தெலுங்கு சமுதாயம் இருக்குது. அந்த தெலுங்கு சமுதாயத்திலே ரெட்டியாக இருக்காங்க, நாயுடு இருக்காங்க, அப்புறம் அருந்ததியர் இருக்காங்க, அப்புறம் போய சமுதாயம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னும் நிறைய சமுதாயம் இருக்குது. அந்த பேரெல்லாம் தெரியாது, ஆனால் தெலுங்கு சமுதாயம் தான். இவர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மாற்றி பொண்ணு எடுத்துக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுத்துக்க மாட்டாங்க, இவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அங்கே சாதிய திட்டம் இருக்குது. ஆனால் அந்த தெலுங்கு சமுதாயம் தமிழ்நாட்டில் எங்கேயாவது வெளியே இவ வேலுக்கு எதிராக பேசியிருக்கா, நேருக்கு எதிராக பேசியிருக்கா, இல்லை தமிழ் விடுதலை புலிக்கு சொல்லி ஒருத்தருக்கிறார், அது பேர் திருவள்ளுவன் நினைக்கிறேன், அவர் அருந்த சமுதாயம். அவர் என்றைக்காவது சாதி தாக்குதல் நடந்திருக்கு, பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க. ஏன்? அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் யாராவது இருக்கணும், அது நம்ம மொழி பேச இருக்கணும், நமக்குள்ளே அடிச்சுட்டாலும் பிடிச்சிட்டாலும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆளுமை இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துமையாக இருக்காங்க. ஆனால் இந்த வன்னியர் சமுதாயம் நீங்கள் எம்எல்ஏ இருந்தும் எம்பியாக இருந்தும் வலிமையான அமைச்சர் பதவி கொடுத்தும் கூட இந்த சமுதாயத்தை நீங்கள் எதுவுமே செய்கிறது இல்லையே. அப்போ செய்ய வருங்களையும் குறை சொல்கிறீங்க பார்த்தியா? அங்கே கஷ்டமாக இருக்குது, அங்கே தான் வலிக்குது. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தும் சரி, இந்த செய்தி முடிஞ்ச அளவுக்கு அண்ணன் அன்புமணிக்கு போக வேண்டும், அந்த தம்பிக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும். இதை பாட்டாளி மக்களுக்கு சேர்ந்த ஊடகவியலாளர்கள் இதை பற்றி பேச வேண்டும். அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, எனக்கு பணம் தேவையில்லை, எனக்கு காசு தேவையில்லை,
நான் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாமகவில் ஒரு அடையாளமாக இருக்கேன். நம்மளை துன்புத்துறாங்க, அதுக்கு பாதுகாப்பு இருந்தால் மட்டும் போதும், மற்றபடி எந்த காரணத்துக்கும் நான் பின்வாங்க மாட்டேன். என் அண்ணனுக்கு, என் சந்தோஷத்துக்கு, என்னுடைய சமுதாயத்துக்கு நான் என்னுடைய பணியை செய்வேன். நான் கஷ்டப்பட்டு குடித்தாலும், நான் கஷ்டப்பட்டு கூழ் குடித்தாலும் இருந்தாலும் எப்பொழுதும் இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள். நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? நம்ம ஏதாவது ஆயிட்டு பிறகு போராட்டம் பண்ணுறது, அறிக்கை பண்ணுறது, இல்லை வந்து கைது செய்ய சொல்கிறது, இதெல்லாம் வேஸ்ட். இருக்கும்போதே உண்மையான தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும், உண்மையான தொண்டர்கள் வாய்ப்பு தர வேண்டும், சிறந்த பேச்சாளர்கள் உருவாக்க வேண்டும். அதில் ஒருவர் இந்த மாப்பிள்ளை வெங்கட் அவர்கள். அவர் மென்மேலும் வளர சொல்லிட்டு இந்த வன்னியர்கள், திருவண்ணாமலையில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு உரிய பாதுகாப்பையும் உரிய அங்கீகாரத்தையும் நேரில் சென்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நான் பதிய வைத்துக் கொள்கிறேன்.